ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அட்டகாசமான சுவையில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் வந்துட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்ய போகிறோம்னா மசாலா தடவிக்க போகிறோங்க. மசாலா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டோன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த மீனுக்குள்ளே இறங்கிடும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு இந்த குழம்புக்கு நான் பாம்ப்ரெட் மீன் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அது நான் கழுவுற டெக்னிக் நான் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேங்க. இப்போ அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நம்ம கலக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், ஈரம் இருந்துச்சுன்னா பத்தலைன்னா கொஞ்சமாக லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீனில் நல்லா வந்துட்டு பரவி வர மாதிரி தடவி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம ஒரு தோசை சட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு பொரித்து எடுக்க போகிறோங்க. மீன் குழம்புல நிறைய விதமாக செய்யலாங்க. அதில் இதுவும் ஒரு வகை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ மீன் துண்டங்களை வந்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இந்த மீன் தான் நம்ம வந்துட்டு செய்யணும் அப்படின்னு இல்லை, எல்லா வகையான மீன்லையுமே இந்த குழம்பு வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் 2 தக்காளி நறுக்கியிருக்கேங்க. இதில் வந்து நம்ம புளி கம்மியாக சேர்க்க போகிறோம், அதனால தக்காளி 2 போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு தேங்காய்ச்சல் 3 பூண்டு பற்கள் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, மல்லித்தலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் விட சின்ன அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம வந்து புளி ரொம்பவே கம்மியாக சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்துட்டு பெரும்பாலும் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாங்க நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 3மே சேர்ந்து போட்டாச்சு. தாளிச்சுக்கலாங்க. நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டான பின்னாடி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேங்க. இந்த டைமில் நான் அந்த குழம்புக்கு வந்து குழம்பு பொடி வந்துட்டு 2 ஸ்பூன் போடுறேங்க. உங்களுக்கு வந்துட்டு குழம்பு பொடி ஆப்ஷனல் தான். குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பொடியோட வந்துட்டு லிங்க்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புளி கரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொதிச்சு வருது குழம்பு, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. இந்த டைமில் நம்ம எல்லா மீன் குழம்புக்கும் செய்கிற மாதிரி மல்லித்தலையை வந்துட்டு கழுவிட்டு இது மாதிரி முடிஞ்சு போட்டுக்கலாங்க. இதோட வாசனை ஃபுல்லாக குழம்புல இறங்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. நம்ம இது இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்குவோம். தேங்காயும் பூண்டு பொருட்களும் அரைச்சி வச்சதை இதோட சேர்த்தாச்சுங்க. இந்த குழம்பு ரொம்பவே வித்தியாசமாக சுவை சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம போட்ட மல்லித்தலை வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம எதுக்காக முடிச்சா போடுறதுனா அதை எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் முடிஞ்சு போடுறது. இப்போ அதோட வாசனை எல்லாமே குழம்புல இறங்கியிருக்கும். தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த மீன் துண்டங்களை வந்துட்டு குழம்புல சேர்த்துக்கலாங்க. இது போட்டுட்டு அதிக நேரம் இருக்க வேண்டாங்க. உடனே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி மீன் வந்து வெந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.